இது என்னோட 2வது மலை பயணம். எங்கே வந்திருக்குன்னா திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க கொண்டவரங்கி மலை சிவன் கோயிலுக்கு. இந்த மலைக்கு எப்படி வரணும்னா திண்டுக்கல்லேருந்து ஒட்டன்சத்திரத்துலேருந்து லோக்கல் பஸ் பிடிச்சி கீரனூர்ன்ற ஊருக்கு வந்துடலாம். கீரனூர் தான் லாஸ்ட் பஸ் ஸ்டாப். அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் மலையாடி வரத்துக்கு. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம நடந்தே வந்துடலாம். எனக்கு கோயில்கள் பற்றி அவ்வளோ தெரியாது. ஸோ ஜென்ரலாக அங்கே வர சிவன் பக்தர்கள்கிட்ட கேட்டு தான் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறது. இந்த வீடியோவில் வந்து எப்படி மலை ஏறி இருக்கேன் ப்ளஸ் ட்ரோன் ஷாட்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மணி இப்போ 8 கரெக்டாக மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ வணக்கம் சாமி. இப்போ நம்ம வந்து கொண்டரங்கி மலையில் இருக்கோம். இந்த சிவன் கோயிலுக்கு என்ன ஃபேமஸ் இங்கே? சொல்லுங்கள். இது வந்து கொண்டரங்கி மலையில் கெட்டி மல்லீஸ்வரர் ஆலயம். இது இந்த மலை வந்து 3805 அடி உயரமுள்ள மலை. இதில் வந்து மூல சாமியார்னு பார்த்தா மல்லிகார்ஜுன சுவாமிகள். இந்த மலை மற்ற மலைக்கு இது என்ன, இது வெர்டிக்கலாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு மலையேற்ற பயிற்சிக்கு கொஞ்சம் கடினமான ஒரு இது. நாங்கள் எங்களுடைய சிவனடியார் குரூப் எல்லாம் தூத்துக்குடியிலேருந்து வந்துருக்கோம். ஓகே, எல்லாருமே தூத்துக்குடியிலேருந்து? எல்லாருமே தூத்துக்குடி. என்ன இந்த மலையினுடைய சிறப்பு என்னன்னா, இந்த மலை ஏறி இறங்குறது வந்து ரொம்ப ரிஸ்கான மலை. அந்த கம்பி பிடிச்சா ஏறணும். இந்த மலைக்கு ஈசன் அழைப்பு இருந்தால் மட்டுமே இதுல வந்து நம்ம இவரை தரிசிக்க முடியும், அதனுடைய பலனையும் பெற முடியும். சரிதானா? இது முன் பிறவியினுடைய புண்ணியங்கள் இருந்தால் இந்த மலையில வந்து நம்ம வந்து அதை அனுபவிக்க முடியும். நீங்க சொன்ன மாதிரி நானும் வந்து ஒரு 4 பேர் கூட வர மாதிரி இருந்தது. ஆனா கடைசியில் நான் ஒருத்தம் தான் வந்தேன். இது வந்து அவருடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டுமே நம்ம வந்து இந்த மலையில வந்து இவரை தரிசிக்க முடியும், அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்க முடியும். கம்பி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஏறுறது. ஓட்டமாக இருக்குது பிடிச்சி ஏற.
எப்படி யூடியூப் சேனல்ண்ணா? ஆமாண்டா, சேனல் பாருண்ணா. ட்ரோன் ட்ரக்கருன்ட்டு இருக்கும். மூவி என்ன போடுங்க? ஒரு 5 மினிட்ஸ் தான் ஏறி இருப்பேன், அதுக்குள்ளே நல்ல டாப் வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. மலைக்கு மேலே மேகம் இருக்குது, போய் எடுக்கணும் சீக்கிரமாக. இந்த சிவனோட பேர் என்ன ஸ்பெஷல் இந்த சிவனுக்கு நம்ம இங்கே வந்து தோணுது? ஆக்சுவலாக இந்த சிவாலயம் வந்து கெட்டி மல்லீஸ்வரர் ஆலயம். இது வந்து 3825 அடி உயரமுள்ள கொண்டரங்கி மலையில் இருக்குது, கீரனூர் வட்டாரத்தில் உள்ளது. இதனுடைய ஆதிகால வரலாறுன்னு பார்த்தோன்னா, பாண்டவர்கள் வனவாசம் இது அர்ஜுனன் தவ செய்த இடம். நான் காலையில் 8 மணிக்கெலாம் ஏற ஆரம்பிச்சதுனால அந்தளவுக்கு வெயில் இல்லை. ஸோ யாருன்னா வந்தீங்களா 8 மணிக்கு முன்னாடி ஏற ஆரம்பிங்க. இது ஒத்தடி பாதை மாதிரி இருக்குது. வா, யூடியூப்பில் பார்க்க சின்னதாக இருக்கும், ஆனால் மலை வந்து அவதார மலை மாதிரி இருக்குது. அவதார் படத்தில் வர மாதிரி அங்கே சின்னதாக ஒயிட் லைன் தெரியாதா தெரில, அதில் தான் ஏறுறாங்க. நினச்சதோட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புரியுது. மார்னிங் ஒரு 6 o'clock ஏற ஆரம்பித்தா ஒரு 2 hours ஈஸியாக மேலே ரீச் ஆகலாம். அப்போ நம்ம மிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்களே, அதான் பெரிய விஷயம்.
செல்ஃபி தான் எடுத்துட்டு டிவியில் போடுவீங்களோ? ஆமாங்க, யூடியூப்பில் போடுறோம். கையில் தந்துட்டாங்களே இல்லை பாதி மாலை போட்டு சாமி வீடியோ போட்டு அவர் பாட்டுக்கு சாமி ஆட்டு இல்லைபடி அவர் காசு வச்சுருக்கலாம். ஸோ 25% ஏறிட்டேன் நினைக்கிறேன். இது வரைக்கும் ஸ்டெப்ஸ்லாம் இருந்தது, ஈஸியாக வந்துட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் தான் வந்து ஹில்லு வந்து ஸ்டார்ட் ஆகுது. வீடியோவில் பார்த்ததுல தெரியுது இது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. ஸோ இங்கேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஏறணும். நம்ம வந்து அப்படியே இருந்தாங்க. அதான் சொல்கிறேன், இது இப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். அதெல்லாம் கிடையாது, இது வேறு அதாங்க. இங்கேருந்து வெறும் படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு குரூப் போயிருக்கு மேலே.
இந்த வெயிலில் ஏறி இருந்தது எத்தா நைட்டில் ஏறவா நம்ம ஏறிட்டோம். இப்போ பயந்துட்ட கம்பி விட்டோன்னுட்டு. இங்கே இருக்கு டாப்பு. எப்படி கொஞ்சம் கூட காற்று இல்லை, மொத்தமாக நனைஞ்சு போயிட்டேன். குளிச்சுட்டு வேர்வையில் காற்றையில் சீக்கிரமாக வந்துட்டேன். ஆனால் கொஞ்சம் கூட காற்று இல்லாததுனால கஷ்டம்தான். கொஞ்சம் கூட காற்று இல்லை, பட் ஆனால் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. எப்படி ஏறுறது? குரங்கா? குரங்கு வேற சமாளிக்கலுமா? ஏறுவோம். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் மறுபடியும் கிரவுண்ட் ஃப்ளோர் தான். ஸோ இந்த இடத்துல தான் கொஞ்சம் குரங்கு தொல்லை இருக்குது. நம்ம பாட்டுக்கிட்டு போனால் அது எதுவும் பண்ணாது. நம்ம ஏதாச்சும் தேவையில்லாமல் நோன்னா அதுக்கிட்ட கடி தான் வாங்கணும். ஒரு 50 மீட்டர் ஸ்ட்ரெச் மட்டும். அது நம்ம வந்த வழி போல் ஒன்றுமே தெரியல. ஆமாம், பஸ்ஸு சுற்றிட்டு வந்தாங்க. லைட்டாக ஒரு ஆள் தெரியுறாரு காட்டுள்ள. இது பயங்கர ஸ்ட்ரீப்பாக இருக்குது இந்த மலை. இது நான் இன்னொரு மலை வேளாண் அது யூடியூப்பில் தான் கொஞ்சம் அப்போ இது பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணிட்டீங்களா? இல்லை பப்ளிசிட்டி பண்ணிவிட்டு இந்தியா ஐஸ்ன்ற ஒரு வெப்சைட் கேள்விப்பட்டேன். அது ஃபுல்லாக நார்த் சைட் தான் இருக்குது. பார்த்தேன், ரீசெண்டாக தான் அதை நான் பார்த்தேன். நான் அது பெங்களூரில் தான். பெங்களூரில் ஒரு மலை மட்டும் அது போட்டிருந்தாங்க. அது இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 2 months தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. உத்தரி பெட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க ஆர்கனைசேஷனில் ரொம்ப நல்லா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பட் ரியலி ஒண்டர்ஃபுல். அவங்க போகிறதுலாம் பெரிய பெரிய ட்ரெக்கிங்ஸ் ஆகுது. பெரிய பெரிய சின்னதாக நிறைய இருக்குங்க. சின்ன சின்ன ட்ரெக்லாம் நிறைய இது. அதான் அந்த வெப்சைட் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. ஓகே. அதான் நம்ம ஊர் தான் முடிச்சிட்டோண்ணா. இன்னொரு 8 இருக்குது கணக்கில். 8 ஏறிட்டோன்னா அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி சம்மரில் பெங்களூர் இல்லைன்னா கேரளா சைடு ட்ரை பண்ணோம். நான் லாஸ்ட் இயர் இதுக்கு காஷ்மீர் போனேன். அந்த இந்தியா ஹைக்ஸில் 3 பண்ணதெல்லாம் அவங்க கூட தான். வேறு எந்த ஆர்கனைசேஷன் பண்ணேன். இயர்லி ஒன் ட்ரெக்கிங் பண்ணுறேன். இந்த வாட்டி லடாக் பண்ணணும்னு பிளான் பண்ணேன். அதுதான் கிடைக்கும். அதுக்கோசமே தான் புக் கோப்ரோ வாங்கினேன். அதுதான் கிடைக்கல.
ஸோ இந்த பிளேஸ் தான் ரொம்ப ரிஸ்க்கு. பார்த்து பொறுமையாக கம்பி பிடிச்சி க்ராஸ் பண்ணுங்க. ஓகே, இங்கே பாதி மலை ஏற்றோன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கோப்ரோலாம் பேக்கில் வச்சலான்னு பார்க்குறேன். ஏன்னா பயங்கர ஸ்ட்ரீப் இது, பார்த்தால தெரியுது. என் ஃப்ரெண்டு எடுத்துருச்சாரு. எடுக்கிறேன் இப்போண்ணா. இப்போது நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, உங்கள் வேண்டுதல் இங்கே வந்தது என்ன நடந்திருக்கா நிறைய கேட்குறேன். வேண்டுதலுக்கும் இல்லை, நாங்கள் சிவனடியார்கள் எல்லா மலை சிவன் தலத்துக்கும் போய் தரிசனம் பண்ணுறோம். கொண்டரங்கை மலைக்கு வர்றது இதான் முதல் தடவை. 2 தடவை 3 தடவை ட்ரை பண்ணி வர முடியாமல் அது கேன்சல் ஆகி இந்த தடவை 3வது தடவை நம்ம ஸ்டெப் எடுத்து இங்கே வந்திருக்கோம். வந்து ஐயாவை தரிசனம் பண்ண வந்திருக்கோம். வரக்கூடிய ஆட்கள் வாரேன்னு சொன்னாங்க, வரல. எதிர்பாராத ஆட்கள் வந்து எங்களோட தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இங்க குடுப்பனை இருந்தால் மட்டுமே இந்த மலையில வந்து ஐயா தரிசனம் பண்ணி புண்ணியத்தை பெற முடியும். எம்மாடி கம்பி தான், கம்பிலன்னா பயங்கர ரிஸ்காக இருக்கு. வந்துடுறேன். லாஸ்ட் வீக் தடா போயிருந்தேன். தடா வந்து ஒரு மேலே கடைசி 2 ஹில்லு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, நல்லா இருந்தது. தாலே வெறும் ஸ்டீப்பு தான். செமையாக இருக்குது. நான் ஏறினப்போ சுத்தமாக காற்று இல்லை, ஆனால் இங்கே பயங்கரமாக காற்று அடிக்குமா. காற்று அடிக்க சொல்ல இந்த இடம் வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். கம்பி பிடிச்சி தான் கண்டிப்பாக ஏறி ஆகணும். உங்களுக்கு 2 என்ட்ரன்ஸ் ஒன்று. ஓகே. ஓ ஓகே, பாஸ் மாதிரியா? பாஸ்ன்ட்டு இல்லை, இப்போ உங்களுக்கு டிசம்பரில் ஒரு மாதிரியா இருக்கும். ஸ்ப்ரிங் டைம் பண்ணிங்கன்னாக்கா அந்த சேம் இது பிளேஸ் வந்துட்டு உங்களுக்கு வேறு மாதிரியா இருக்கும். என்ஜாய் போத் த சீசன். ஸோ அதனால அவங்க அந்த ட்ரக்கு ஃப்ரீ. ஒன்ஸ் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னாக்கா மறுபடியும் நீங்கள் எப்போ போனாலும் ஃப்ரீ. ஒரு அது ஒர்த்து தான், நல்ல ஐடியா. பட் நிறைய பேர் லைக் பண்ணுறது, சில பேர் ஃபோன் எடுத்து நான் சப்போர்ட்டுங்க வந்து அது இருக்குது. நான் லாஸ்ட் டைம் சிம்லாக் போனேன். லாஸ்ட் இயர் போன வருஷம் காஷ்மீர், அதுக்கு நான் போன வருஷம் சிம்லாக் போனேன். ஊரான் காட்டிங் போகிறது. ஓகே, 3 days போனோம். மழை வந்துச்சு. அப்புறம் அது ஒரு பஃபர் டேன்னு வைப்பாங்க. இந்த மாதிரி வெதர் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா அந்த நாள் ஸ்டே பண்ணிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகே, பஃபர் டே கூட யூஸ் பண்ணோம், ஆனாலும் மழை நிற்கல. வாபஸ் இப்போ மறுபடியும் அந்த ஓ வாபஸ்னா மொத்தமாக அப்படியே ரிட்டனு. ரிஸ்க் எடுக்க போகுது. ஓகே ஓகே, ரிஸ்க் எடுக்கலாம், ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு தெரியுது. வாபஸ் வந்துடுறாங்க. கேதார்காண்ட் ட்ரக் போனப்போ அப்படி தான் ஃபுல்லு ஸ்னோஃபால். ஆக்சுவலி மார்னிங் 5:30க்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். 9 o'clock ஆனாலும் ஸ்னோ இருந்துகிட்டே இருக்குது, ஹெவி ஸ்னோ. ஓகே, அப்புறமா வெயிட் பண்ணி 10 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். கூட்டின்னு போயிட்டு பீக் போயிட்டு ஷூட்டிங் ஸ்டோன்னு சொல்கிறாங்க.
அது ஆக்சுவலி சீசன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ லடாக்கெல்லாம் சீசன் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு வந்துட்டு செப்டம்பர் அக்டோபர். அப்போ மழை. ஓகே. மழை பாறையெல்லாம் அப்படியே இருந்தது, ரோடெல்லாம் பார்த்து. ஓ. பீக் டைமில் தான் போகணும். ஸ்னோ பார்க்கணும்னு சொல்லிட்டு பீக் டைமில் போகணும். டிசம்பர்லலாம் வந்துட்டு ரொம்ப ரஷ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஜனவரி 19th த்ரீ டு 4 லேயர்ஸ் போடணும் பாடி. தர்மல் ப்ளீஸ் க்ளீனாக உட்காந்து பார்த்தேன். அதை பார்த்தா ஒரு மூலையில் இந்தியா ஹைக்ஸ்ன்ற ஒரு லோகோ இருந்துச்சு. சரின்ட்டு கூகுளில் இந்தியா ஹைக்ஸ்னு அடிச்சேன். ஓகே. ஃப்ரீயாக வந்துச்சு. அப்புறமா புக் பண்ணிட்டு பார்த்தேன். அப்போ 10,000 இருந்துச்சு. இது ஈஸி. ஆமாம், அது ரொம்பவே ஈஸி. நடக்கிற மாதிரி இருக்கும். கடைசி அந்த ஒரு 6 ஹவர் தான், பிரச்சனை இல்லை. எனக்கு அதுதான் டஃப்பாக இருக்குது. ஆமாம், இது எனக்கு ஒன்று ஒரு அம்மாடி. கொல்லி ஹில்ஸில் என்ன மலை இருக்குது? அந்த ஃபால்ஸ் தான் இருக்குது. ஓகே. நிறைய பேர் இந்த பைக்கை சொல்கிறாங்க. இப்போ பொள்ளாச்சி மூணார் நிறையா ஃபால்ஸ் வர்றாங்க. பட் ஆல் த டைம் ட்ரையாக தான் இந்த டைம் இது வழியே தெரில. பார்த்தீங்கன்னா மான்சூன் டைமில் கொஞ்சம் ரிஸ்க்கு. இது வரைக்கும் ஒரு 70% ஏறிட்டேன். கோயில் கிட்ட வந்துட்டேன். ஸோ வீடியோ பெருசாக இருக்கிறதுனால எங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பார்ட் 2 வந்து சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.